விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்தோட வழக்கு விசாரணையில என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நடிகர் விஜய் நடிச்சு வினோத் டைரக்ட் பண்ண ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு திட்டமிட்டாங்க. ஆனா படத்துல மத உணர்வுகளை பாதிக்கிற சீன்ஸ், பாதுகாப்பு படை சின்னங்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சென்சார் போர்டு சான்று தராம படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பினாங்க. இதுக்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. அப்போ இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி PT ஆஷா படத்தை பார்த்த குழு ஏற்கனவே UA சான்றிதழ் தரலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் சென்சார் போர்டு தலைவர் தனியா முடிவு எடுத்து மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி உடனே படத்துக்கு சான்று கொடுங்கன்னு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செஞ்சாங்க. அதனால சான்று கொடுக்க சொல்லிய உத்தரவுக்கு இடைக்கால தடை போடப்பட்டது. இந்த நிலையில பட தயாரிப்பு நிறுவனம் நடுவுல உச்சநீதிமன்றத்தையும் நாடினாங்க. ஆனா அங்கேயும் இந்த வழக்கை விசாரிக்க விருப்பம் இல்லைன்னு மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. அதன் பிறகு இன்றைக்கு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்கு விசாரணை தொடங்கப்பட்டது. அப்போ சென்சார் போர்டு தரப்புக்கும் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வாதாட தலா 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டது. அதன்படி இன்று கோர்ட்ல நடந்த வாதம் சென்சார் போர்டு தரப்பு என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஜனவரி 5லேயே மறு ஆய்வுக்கு அனுப்புறோன்னு தயாரிப்பாளருக்கு சொன்னோம். ஆனா அதுக்கு எதிராக வழக்கு போடாம சான்று கேட்டு ஜனவரி 6ல் வழக்க போட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி அளித்த கடிதம் இறுதி முடிவு கிடையாது, அது ஒரு இன்டர்ம் ரெக்கமெண்டேஷன் தானோ. 14 சீன்ஸ் நீக்கினா UA 16+ பரிந்துரை செய்யலான்னு தான் சொல்லியிருந்தோன்னு சென்சார் போர்டு தரப்புல சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் புகார்கள் வந்ததால சட்டப்படி மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப அதிகாரம் இருக்கு, அதனால அனுப்பினோம் அப்படின்னு சென்சார் போர்டு தரப்புல வாதாடினாங்க. 72 நிமிடத்துக்கு மேல படம் இருந்தா இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் சென்சார் போர்டு தரப்பு வாதங்களை முன்வச்சாங்க. அப்போ தலைமை நீதிபதி குறுக்கிட்டு சில கேள்விகளை கேட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி அனுப்பின கடிதம் யாரோட முடிவு, படத்தை யார் பார்த்தாங்க, சட்டப்படி யாருக்கு அதிகாரம் இருக்கு உள்ளிட்ட கேள்வியை முன்வச்சாங்க. அதன் பிறகு வாதாடிய தயாரிப்பு நிறுவனம் படம் ஜனவரி 9 ரிலீஸ்னு இருந்ததால தான் அவசரமா கோர்ட்டுக்கு போனோம், தனி நீதிபதி 2 நாள் முழுக்க அந்த கேஸை விசாரிச்சு எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து தான் தீர்ப்பு கொடுத்தாங்க, எங்களுக்கு எந்த புகாரும் அபிஷியலா கொடுக்கல, மறு ஆய்வுக்கு அனுப்ப போறோம்னு சொன்ன தகவல் மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமும் அவங்களோட வாதங்களை முன்வச்சாங்க. டிசம்பர் 19ல் படத்தை பார்த்தாங்க, டிசம்பர் 22ஆம் தேதி திருத்தம் செஞ்சா ரிலீஸ் பண்ணலான்னு சென்சார் போர்டு தெரிவிச்சாங்க. திருத்தம் செஞ்சு டிசம்பர் 25ல் மீண்டும் சமர்ப்பிச்சோன்னு பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி மறுபடியும் சில கேள்விகளை எழுப்பினாங்க. சான்று ரத்து பண்ணலனா உடனே சான்று கொடுக்க சொல்லி எப்படி உத்தரவு கொடுக்க முடியும், சென்சார் போர்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா உள்ளிட்ட சில கேள்விகளை எழுப்பினாங்க. இப்படி காரசார வாதங்கள் 2 தரப்பும் வைத்த நிலையில இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கோட தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தா ஜனநாயகன் படம் இப்போ நல்லா இருக்கா இல்லையான்னு பேசுற நிலையில இல்ல. படத்துக்கு சான்று கிடைக்குமா, எப்ப கிடைக்கும்ன்றது தான் முக்கிய கேள்வியா இருந்துட்டு வருது. ஒரு பக்கம் சென்சார் போர்டு எங்களுக்கு சட்டப்படி அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது, மற்றொரு பக்கம் தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே அனுமதி தரக்கூடிய படத்தை தேவையில்லாம தாமதப்படுத்துறாங்கன்னு வாதிடுது. இப்போ எல்லாமே கோர்ட் முடிவை பொறுத்து தான் இருக்கு. இதுல விஜய் ரசிகர்கள் பொங்கல் ரிலீஸ் கனவு பாதியில நின்ற மாதிரி ஃபீலிங்லையும், ஒரு விஜய் படம் வருதுனாலே ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு கோபத்திலையும் இருக்காங்க. அதே சமயம் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு நம்பிக்கையோடும் இருக்காங்க. இந்த விவகாரத்துல நீதிமன்றம் தீர்ப்புல தான் படம் வெளியாகுமா ஆகாதா, சென்சார் போர்டுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்படுமான்னு தெரிய வரும்.